இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா, நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளா தான் மேஷ ராசிக்கு ஆரம்பிக்குது. நல்ல ஒரு சுறுசுறுப்பும், நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவு வரும். குடும்பத்துல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ராசியிலேயே சூரியன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் இருக்கிறது. ஆ அதே நேரங்கள்ல 5ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி இருக்கிறது. குடும்பத்துல மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்கு. வீட்டு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தொழில் விஷயமா வெளியூர் நபர்கள் மூலியமா அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். இன்று சிறப்பான நாள். உங்களோட விருப்பங்கள், நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறதுக்கு நாளை சிறப்பா பயன்படுத்திக்கங்க. உங்களோட நேர்மையான முயற்சிகள் நல்ல பலனை தரும். இன்று எல்லா விஷயத்திலையும் ரிலாக்ஸா வேலைகளை செய்யறதும் ஓய்வெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அற்புதமான நாளா தான் இருக்கு. இந்த நாள்ல பல சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பா இருக்கு. உங்களோட வேலைகளை சிறப்பா பணியாற்றி உங்களோட திறமைகளை நிரூபிக்க ஏற்ற ஒரு நாள். அது மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்க்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட மகிழ்ச்சியான உணர்வுகளை துணைக்கிட்ட ஜாலியாக பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் ஒன்றா டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. துணைக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி அபாரமாக தான் இருக்குது. தொலைதூரத்திலிருந்து வர வேண்டிய பணம் தாராளமாக வந்து சேரும். அது உங்களுக்கு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட தைரியமான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவியாக இருக்கும். சிறப்பான நாள். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஜாலியாகவும் நாள் முழுக்க இருந்து நாளை பலனடைறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமா மனசுல கொஞ்சம் கவலைகளும் வருத்தங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கு. சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளையும் சுத்தி நடக்கிற விஷயங்களையும் கேஷுவலா எடுத்துட்டு போனீங்கன்னா நாள்ல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்காது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியிலே சுக்கிரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 4ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனியும், 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது. உங்களுக்கு உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதே நேரம் வீண் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. தொழில் வியாபாரத்துல மந்த நிலை ஏற்படுற மாதிரி இருக்கும். வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளை அனுசரித்து போறது நல்லது. கூட வேலை செய்யறவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறது நல்லது. இன்னைக்கு மனசை அமைதியா வச்சுக்க தெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும். நாள் முழுக்க சுமூகமான நாளா இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய எதிர்பார்ப்போட கொண்டு போகாதீங்க. நீங்க தொண்டு செய்யற மாதிரி அந்த நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். குறிப்பா சொல்லணும்னா யாராவது ஏழைகளுக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்யறவங்களோட சுமூகமான உறவு கிடையாது. அவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை கவனமா செலுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி மனப்பான்மை இருக்கு. தொணக்கிட்ட வெளிப்படுத்தாம அமைதியா பொறுமையா சூழ்நிலைகளை சமாளிக்கிறது நல்லது. காதலர்கள் இன்று அதிகம் பேசாம இருக்கிறது நல்லது. குறிப்பா பேச்சால இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்காக தேவைப்படுற மாதிரி கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை கண்காணிங்க. கடன் வாங்குறத தவிருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. கால்கள்ல முதுகுல வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான நாளாக தான் இருக்கும். சில நல்லதும் இருக்கு, சில பிரச்சனைகளும் இருக்கும். சூழ்நிலையை பார்த்து புத்திசாலித்தனமா நல்லதா கெட்டதான்னு பகுத்தறிஞ்சு அந்த நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பெருசா எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். இன்று நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாலே போதும். பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உங்க ராசியிலே சந்திரனும் குருவும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 11ஆம் இடத்துல சூரியன், 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. நாள் பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். குடும்பத்துல உறவினர்களால கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. தொழில் விஷயமா எடுக்கிற முயற்சிகள்ல சில இடையூறுகள் ஏற்படலாம்.
நண்பர்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கு. பயணங்கள் இருக்கும். அது மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்புண்டு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்னதா தடைகள் இருக்கலாம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நாள கொண்டு போங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்த்து நாள கொண்டு போவாதீங்க. செய்ற முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதங்கள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்கள நீங்களே புத்துணர்ச்சியோட வச்சுக்கிட்டு உங்களோட செயல்கள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்று வேலை சூழ்நிலைகள் பரபரப்பா தான் இருக்கு. பொறுமையா திட்டமிட்டும் அதே நேரங்கள்ல திறமையோட வேலைகள முடிக்க வேண்டியது அவசியம். காலையிலேயே முக்கியத்துவமான வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி முடிச்சுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட உணர்ச்சி வசப்படுற மனப்பான்மை காரணமா தொணக்கூட உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக அதை செலவு செய்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு பதட்டத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டமான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல, அதாவது மனசுல ஒரு பயமோ இல்லைன்னா ஒரு கலக்கமோ இருந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு நெகட்டிவான தாட்ஸ், எண்ணங்கள், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. பாதுகாப்பு இல்லாத உணர்வெல்லாம் தூக்கி வச்சுட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க. நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல இழுபறி நிலை ஏற்படுற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா பயணங்களால அலைச்சல் இருக்கும். ஆனா அனுகூலமான பலன்கள் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். அதனால பதட்டப்படாதீங்க. தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கொடுத்த கடன் வசூல் ஆகிற மாதிரி இருக்கு. இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சேமிப்பு கரைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட திடீர் மற்றும் எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாகவும் விரைவாகவும் முடிவு எடுக்காதீங்க. அவசரத்துல எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. சில மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புத்திசாலித்தனமா செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சவால்கள் நிரம்பியதா தான் இருக்கு. கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகள் கூட விவாதம் நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தனிமையா ஒதுங்கி உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க மனசுல இருக்க பாதுகாப்பில்லாத உணர்வு தொணக்கிட்ட வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ள உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்காம பார்த்துக்குங்க. புரிதல் ஏற்பட நேர்மையான அணுகுமுறை அவசியமா தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனமின்மை காரணமா, அஜாக்கிரதை காரணமா பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தை சம்பாதிக்கிறது கொஞ்சம் சேமிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கணும். யோகா செய்யறது, மனசை அமைதியா வச்சுக்க தியானம் செய்யறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வரவுக்கு வரவுக்கு குறை இல்லை, சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. ஒன்றா வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நல்லா மகிழ்ச்சியாக நாளை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று உங்களோட ராசியிலே கேது இருக்காரு. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 9ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க. உறவினர்களால் சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். ஆனால் நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் இருக்கும். ஆனாலும் வரவுகள் அதை சமாளிக்கிறதுக்கு முடியும். வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெற விதமாக இருக்குது. இன்று நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி இடைவிடாத முயற்சி எடுப்பீங்க. உங்களோட கடின உழைப்பு மூலிமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றைய நாளை நீங்கள் கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். உங்களோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊக்கமோட நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இந்த நாள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட மனசு விட்டு பேசுவீங்க. அதனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பாக இருக்கு. காதலர்களும் சரி, கணவன் மனைவியும் சரி, உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் அதிகமாக தான் இருக்கு. ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பணவரவு ஏற்படலாம். அதை சேமிக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. சின்ன சின்ன முதலீடுகள் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற திடம், சகிப்புத்தன்மை, திருப்தி எல்லாமே உங்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக்க நாளாக தான் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தர விதமாக இருக்குது. தெளிவான சிந்தனைகள் எடுக்கும். தொழிலில் வளர்ச்சிக்குரிய பணிகளை செய்யறதுக்கும், புதிய முதலீடுகள் செய்யறதுக்கோ, தொழில் சம்பந்தமான திட்டங்கள் தீட்டத்துக்கோ ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. இன்று பண பிரச்சனைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் தேக்க நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் பெற விதமாக இருக்குது. அதிர்ஷ்டம் உங்களை வரவேற்கிற நாளாக தான் இருக்குது. இன்று நாள் முழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியிட சூழ்நிலைகள் சாதகமாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. உங்களோட கடின உழைப்பு மற்றும் முயற்சி உங்களோட திறமைகளை வெளிப்பட்டு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்க மகிழ்ச்சியான எண்ணங்கள் தனக்கூட மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு அனுநியத்தோடையும் புரிதலோடையும் வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான நாளாக தான் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இனிமையான தருணங்கள் இருக்குது. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு அதிகமாக தான் இருக்குது. சில ட்ரேடிங் மூலிமா சில பணவரவு இருக்க வாய்ப்பு இருக்குது. லாபங்களும் பார்க்குற மாதிரி இருக்குது. சின்ன முதலீடு செஞ்சு சின்னதாக லாபம் பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை உறுதியை நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பசங்க கிட்டேயும் சரி, பெற்றோர்கள் கிட்டேயும் சரி, தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் பண்ணாதீங்க. சில மனசுல உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. பயணங்களால அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது. கிரகநிலைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. பணவரவு சுமாராக தான் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அது மூலிமா அதுக்கேற்ப லாபமும் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரங்களில் சில தாமதங்களும் தடைகளும் ஏற்படுற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்று உங்களோட முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும். உங்களோட வெறுமையான உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்கூடையும் கொஞ்சம் கேஷுவலாக ஜாலியாக பேசி பழகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட பதட்டத்தோடையும் கவனக்குறைவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட முடிஞ்சா சகஜமா நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா கூட புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பழைய குடும்ப பிரச்சனையோ இல்லை பசங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையோ கிளறாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிருப்தியாக தான் இருக்கு. எதிர்பார்த்த பண வரவு இல்லை. அதே நேரத்தில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. திட்டமிட்டு செலவுகளை செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலிக்கான வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. ஓய்வெடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்களோட ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு எண்ணங்கள் மனசில் எதையோ உறுத்தல் இருக்கிற மாதிரி இருக்குது. சில தடை தாமதங்களும் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் இழுபறிகளும் உங்கள் மனசை வெறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். தனிமை இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி காதலர்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சந்திரனும் குருவும், 10ஆம் இடத்துல
ம், கேதுவும் இருக்கிறது மனக்குழப்பத்தோட இருக்கிறனால கொஞ்சம் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகள் கிட்டயும், கூட வேலை செய்றவங்ககிட்டயும் நிதானமா நடந்துக்கிட்டீங்கன்னா, வீண் பிரச்சனைகள தவிர்க்கலாம். இது குடும்பத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. உங்களோட குழப்பமான மனநிலை காரணமா வளர்ச்சிகள்ல தடைகள் காணப்படுற மாதிரி இருக்கும். சவாலான நாளா தான் இன்று இருக்கு. சூழ்நிலைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கும். புத்திசாலித்தனமாவும், வேலையில ப்ரொஃபஷனலாவும் ஹேண்டில் பண்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சில அசௌகரியமும், பதட்டமும் காணப்படுற மாதிரி இருக்கு. வேலைகள்ல அதிக சுமை உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். திறமையா பணியாற்றுறத கடுமையா உணர்ற மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனமா உங்க வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். அது தொணக்கிட்ட உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கு. தொணக்கூட நல்ல புரிதல தக்க வச்சுக்க மனசு விட்டு பேசுங்க. உங்களோட மனசுல இருக்கிற குழப்பங்கள வெளிப்படையா பேசி பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. பிரிவுகள் ஏற்படாம பார்த்துக்குங்க. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நிலையில்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஏற்றத்தாழ்வோட இருக்கிற மாதிரி இருக்கு. கூடுதல் செலவினங்கள் பார்த்தீங்கன்னா, கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். சில வரவும் செலவும் இருக்கு. ஆனா விரயங்கள் அதிகமா இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சளி, இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகள தவிர்த்து ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு அ சுகத்துக்கும், சந்தோஷத்துக்கும் குறைவில்ல. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நண்பர்கள் கூட வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் நாள் முழுக்க இருக்கு. இந்த நாள கரெக்ட்டா பிளான் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. குடும்பத்துல உள்ளவங்க கூட ஒற்றுமை நல்லபடியா இருக்கும். திடீரென்று நல்ல செய்திகள் வரும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்துல பல போட்டி பொறாமைகள் இருந்தாலும் வெற்றி நல்லாவே இருக்கு. கொடுத்த கடன்கள் வசூலாகும். பணவரவு நல்லா இருக்கு. சேமிப்பு உயரும். இன்று பலன்கள் நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற வகையில தான் இருக்கு. உங்களுக்கு பெற்றோரோட ஆதரவு நல்லாவே இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள குறித்த நேரத்துல முடிப்பீங்க. திறமையோட வேலைகள செய்வீங்க. உங்களோட ஆ வளர்ச்சி கூட வேலை செய்றவங்களோட ஆ நல்ல ஒரு பாராட்டுக்குரியதா இருக்கும். அவங்களோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி உங்களோட செயல்பாடு இருக்கு. உங்களோட நேர்மையான செயல்திறன் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பான உணர்வுகள வெளிப்படுத்துவீங்க. நல்லுணர்வ பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை பிணைப்பையும், புரிதலையும் ஏற்படுத்தி நாள் முழுக்க ஜாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காதலர்களுக்கும் ரொமான்டிக்கான நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமா இருக்கும். சேமிக்க அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு திருப்தி அடையிற மாதிரி இருக்கு. சேமிப்பு உயர்றது உங்களுக்கே சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. வரவும் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத தனவரவு உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்த அளவுக்கு முழு ஆரோக்கியம் காணப்படும். உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும், தைரியமும் நாள் முழுக்க இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்றைய நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுறுசுறுப்போடையும், நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் நாள் முழுக்க இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். மனசும் சரி, நல்ல ஒரு புத்தியும் தெளிவா இருக்கிறனால முக்கிய முடிவுகள எடுக்கலாம். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு அ நண்பர்களோட வெளியில போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பா இருக்கு. குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாள சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், ஆ 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல பெற்றோரோட அன்ப பெறுவீங்க. உறவினர்கள் வருகையால வீட்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சியும், சந்தோஷமும் கூடுற மாதிரி இருக்கு. தொழில் விஷயமா அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் லாபகரமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொன்பொருள் சேரும். இன்று உங்களுக்கு குறைந்த அளவு முயற்சியிலேயே நல்ல ஒரு சாதகமான வெற்றி கிடைக்கிறதுக்கான அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாள். உங்களுக்கு புதிய நண்பர்களும், புதிய நபர்கள் அறிமுகம், பெரியவங்களோட அறிமுகம் கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்று வேலையில மும்முரமா இருப்பீங்க. ஆனா, நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். சிறப்பா உங்களோட செயல்பாடு இருக்கு. அங்கீகாரம் இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த நாள கரெக்ட்டா உங்களோட வேலைகள, திறமைகள நிரூபிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்குவீங்க. ஒண்ணா வெளியில போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. காதலர்களுக்கும் பொருந்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாவே இருக்கு. உங்க கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமான அளவா இருக்கும். வர பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. முதலீடுகள் செய்ய உகந்த நாள். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஜாலியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்றைய நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள்ல இழுபறிகள், தடைகள் அதெல்லாம் பார்க்கும்போது, "ஏன்டா?" அப்படின்ற மாதிரி ஒரு அ மனசுல ஒரு சலிப்பு தன்மை ஏற்படுற மாதிரி இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு உங்களோட பொறுமையும், நிதானமும் எல்லா விஷயத்திலும் தேவை. குறிப்பா உறவுகளுக்குள்ள நிதானம் ரொம்பவே தேவை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடைகளுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியிலேயே ராகு இருக்கிறது. 2ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சனி, 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 7ஆம் இடத்துல கேதுவும். நீங்க எடுக்கிற காரியத்த சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதா இருக்கும். குடும்பத்துல பசங்க வழியில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வேலையில கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. உறவினர்கள் மூலியமா கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும். ஆனா தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்துல இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். இன்று சாதகமான நாளா கொண்டு போறதுக்கு உங்களோட கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவை. உங்களோட முயற்சிகள்ல தாமதங்கள் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற குறைபாடுகளை சமாளிக்க திட்டமிட்டு நாள கொண்டு போக வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இருக்குமா தான் இருக்கு. சூழ்நிலைகளை கையாளுறது ரொம்பவே கஷ்டமா, சவாலாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு, அலைச்சல் இருக்கும். அது மூலியமா அனுகூலம் இல்லைனாலும் பரவாயில்ல, டென்ஷன் ஆகாதீங்க. பொறுமையா நாள கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று எல்லா விஷயத்தையும் சகஜமா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. தீவிரமா எடுத்தீங்கன்னா அது பிரச்சனையா ஆகுற மாதிரி இருக்கு. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாம கேஷுவலா, மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இல்ல. செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயமா எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பொறுமையா இருங்க. நிம்மதியா, நிதானமா இருக்கிறது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இன்றைய நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குழப்பத்தோட தான் இருக்கு. ஏதோ ஒரு தடுமாற்றமும், பதட்டமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுல இனம் புரியாத ஒரு சில அ உணர்வுகள், அதாவது பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள், நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. புத்திசாலித்தனமா நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. உங்க ராசியிலேயே புதன், செவ்வாய், சனி கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 6ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல ராகுவும். பொருளாதாரம் ஓரளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. பசங்களால சில பிரச்சனைகளோ, விரயங்களோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டம் அடையாம பார்த்துக்குங்க. கொஞ்சம் லாபம் வர்றதுக்கு கூட வேலை இருக்கிற பார்ட்னர்களை அனுசரித்து போறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு மனசுக்கு மகிழ்ச்சி அடையிறது நல்லது. இன்று நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாலாம் எதிர்பார்க்காதீங்க. எல்லாரையும் சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிறது அவசியம். காலையிலேயே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முக்கியமான வேலைகளை முன்னாடி முடிக்கிறது நல்லது. ஏன்னா நிலுவையில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலருக்கு உகந்த நாளா இல்லை. தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிதானமும் பொறுமையும் அவசியமா தேவை. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பணத்தை கவனமாக கையாளுங்க. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. செலவுகளையும் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி, முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தியானம் மேற்கொள்ளுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி. இன்று விடுமுறை தினம்ங்கிறதுனால லைவ் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பகல் 12:12, பகல் 3:15, அதே மாதிரி மாலை 7:19, இந்த 3 நேரமும் உங்களுக்கு இருக்குது. 12:12, 15:15, 19:19 இந்த நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் வேணால் லைவில் ஜாயின் பண்ணலாம். உங்களோட சுய ஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது.
அதே நேரங்களில் ஜாதகம் பார்க்கும்போது தட்சணையாக உங்களுக்கு ஆஃபர்கள், உங்களுக்கு விருப்பமான அமௌண்ட்டை செலுத்துறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்று தொடர்ந்து பலனை கேளுங்க. அதே நேரங்களில் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பலனை கேட்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது நல்ல ஒரு பாசிட்டிவான வைபாக இருக்கும். அதே நேரம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை அறியாமலே இந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோ சேனலை பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கும். புதிய விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான கருத்துக்களை பதிவிடுறது. நன்றி.